அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, 31/8/2024 சனிக்கிழமை, சனிமகா பிரதோஷ நாள். நீங்கள் செய்ய வேண்டிய 5 முக்கியமான காரியங்களை இந்த ஆடியோவில் சொல்ல போகிறேன். இந்த 5 காரியங்களும் செய்ய முயற்சி பண்ணுங்கள். இந்த 5இல் உங்களால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை மட்டுமாவது செய்து சிவனுருளை பெற்று எந்தவித சிக்கலும் இல்லாமல் ஆனந்தமாய் நீங்கள் வாழ வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஆடியோ பதிவை கேட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு அன்பு அறிவிப்பு: வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்று நமது அன்னசேவா குழுவின் சார்பாக மிக சிறப்பாக விரிவாக அன்னதானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. மனமிருந்தால் உதவுங்கள். அதேபோல் விநாயகர் சதுர்த்தி அன்று நாங்கள் நடத்தவிருக்கும் ஸ்ரீ தோரண கணபதி வழிபாட்டு முறை வாட்ஸ்அப் மூலமாக நடத்த போகிறோம். அந்த குழுவுக்கு பதிவு செய்ய விரும்புகிறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு வருகின்ற 6ஆம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 31/8/2024 ஆவணி 15 சனிக்கிழமை. முதலாவது, அன்று நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விடுங்கள். எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் சிவன் படம் அல்லது லிங்கத்திற்கு முன்பாக ஒரு தீபம் ஏற்றி வையுங்கள். நல்லெண்ணெய் தீபம் கிழக்கு திசை நோக்கி. அவ்வாறு ஏற்றி ஓம் சிவாய நம என்று ஒரு 3 முறை சொல்லி நாளை தொடங்குங்கள். அன்று வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, நேரம் கிடைக்கும் பொழுது அருகில் இருக்கும் சிவன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். முடிந்தால் பிரதோஷ நேரத்தில் சென்று வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் கூடுதல் நன்மை. மூன்றாவதாக, அன்று உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கத்திற்கு, அது எந்த லிங்கமாக இருந்தாலும் சரி, ஸ்படிகலிங்கம், ஸ்படிக நந்தி அல்லது சிவன் சிலைகள் எது இருந்தாலும் சரி, மஞ்சள் தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்கள். மஞ்சள் தீர்த்த அபிஷேகம் செய்து சனி மகா பிரதோஷம் அன்று வழிபாடு செய்யணும். பிரதோஷ நேரத்தில் இந்த அபிஷேகம் செஞ்சீங்கன்னா 1000 மடங்கு நன்மை. அல்லது மாலை 6 மணிக்கு மேலேயாவது இரவு 9 மணிக்குள்ள இந்த அபிஷேகம் செய்து தூபதீபம் காட்டி சுவாமிக்கு ஏதேனும் நெய்வேத்தியம் வைத்து சிவ வழிபாடு செய்யுங்கள். நான்காவதாக, சனிமகா பிரதோஷம் அன்று நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் சிவ சிவ சங்கரா, சிவ சிவ சங்கரா, சிவ சிவ சங்கரா என்று பூஜை நேரத்திலும் சரி அல்லது வேறு எந்த நேரத்தில் உங்களுக்கு ஓய்வு கிடைக்குமோ அப்பொழுது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சிவனருள் முழுமையாக கிடைக்கும். சிவன் ஆலயத்திற்கு போகிற மாதிரி இருந்தால் அந்த ஆலயத்தில் அமர்ந்தும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஐந்தாவது, அன்று அன்னதானம் செய்தால் தோஷங்கள் நீங்கும். முடிந்தளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள். இந்த 5 காரியங்களை செய்ய முயற்சி பண்ணுங்க. உங்கள் குடும்பத்திற்கு சிவனருள் முழுமையாக கிடைக்கும். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பானவர்களே, இந்த வருடம் மகாலய அமாவாசை காசியில் ஆத்மசாந்தி மோட்சசாந்தி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் நவராத்திரி நவவிளக்கு வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவு செய்ய விருப்பப்படுறவங்களும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.